ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா, கோவில்ல எலுமிச்சம்பழ தீபம் ஏற்றுவது சரியா தவறா என்பதை இந்த பதிவுல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கோவில்ல எலுமிச்சம்பழத்தை ரெண்டா கட் பண்ணி அதுல நம்ம விளக்கு ஏற்றுவது சரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது நிச்சயம் தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஹிந்து புராணங்கள் எலுமிச்சை கனியை சாகம்பரி தேவியை உருவாக்கினாள் என்று சொல்கிறாங்க. சாகம்பரி என்பதற்கு கனிகள் மற்றும் காய்கறிகளால் காப்பவள் என பொருள். அதாவது நிசும்பன் எனும் அசுரன் பெரும் வரம் வாங்கி அடாதான அத்தனையும் செய்து பஞ்சத்தையும் வருவித்து மக்களுக்கு ஏதும் உண்ண உணவு கிடைக்காமல் வதைத்தான். அந்நேரம் அவனை வதைக்க வந்த அன்னை அவனை அழித்து மக்களுக்கு எல்லா வளமும் கிடைக்க வழி செய்தாள். அவளின் பெரும் ஆற்றல் உணர்ந்த அசுரன் அவளிடம் தன்னையும் மனித குலத்துக்கு பயன்படுத்தும்படி கேட்டுக்கொண்டான். அதன்படி அவனை நிம்புபலா எனும் கனியாக இங்கு மக்களால் தெய்வீக கனி என பூஜிக்கப்படுவாய் என வரமருளினாள். அன்றிலிருந்து இந்த கனி ராஜகனி, தெய்வீக கனி என்று போற்றப்படுகிறது. அன்னைக்கு எலுமிச்சை மாலை சூட்டப்படுவது முதல் சூலத்தில் அலங்கரிப்பது வரை இந்த புராணத்தில் இருந்துதான். இந்த புராணம் சொல்லும் தத்துவம் ரொம்ப எளிதானது. அதாவது கனிகளில் உயிருள்ள கனியாக கொண்டாடப்படுவது நல்ல நேர்மறை சக்தியினை கொடுத்து எதிர்மறை சக்திகளிடமிருந்து ஒரு காவல் தருவதும் இந்த கனிதான். இந்த எலுமிச்சம்பழம் என்பது ஹிந்து மரபில் நம் எண்ணங்களை நல்ல அதிர்வுகளை கடத்தும் சாதனமாகவும் கெட்ட அதிர்வுகளை விளக்கும் கனியாகவும் கொண்டாடப்பட்டது. இருவர் முக்கிய காரணமாக சந்திக்கும் பொழுது எலுமிச்சை கொடுத்து அதன் முன்னிலையில் பேசுவது மரபாய் இருந்தது ஒரு காலத்துல. இந்து வழிபாட்டில் சில விஷயங்கள் சூட்சமமானவை. பூக்கள் தான் ஒரு பக்தனின் வேண்டுதலை, அதிர்வு சக்தியினை, எண்ணங்களை கருவறை தெய்வத்திடம் சேர்க்கும். பின் அங்கிருந்து நல்ல அதிர்வுகளை அது எடுத்து பக்தனுக்கு தரும். இந்துக்கள் வழிபாட்டில் மலர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதே வழிபாட்டு முறையை தான் எலுமிச்சையும் செய்கிறது. எலுமிச்சை சக்தி மிக்கது. அது பக்தனின் எண்ணங்களை கருவறைக்கும் அந்த நல்ல சக்தியினை பக்தனுக்கும் கொண்டு வந்து கொடுக்கிறது. கருவறை எலுமிச்சை பிரசாதமாக தரப்படுவதும் அதை வீடுகளில் வாகனங்களில் காவலுக்கு வைப்பதும் அதனால்தான். அப்படிப்பட்ட எலுமிச்சையை உயிர் சக்தி கொண்டதாக கருத வேண்டும். அதை வெட்டி விளக்கு வைப்பது கூடாது. யாகத்தில் எலுமிச்சையோ அல்லது மலர்களை இட்டு பார்த்திருக்க முடியாது. அப்படி எலுமிச்சையினை கோவிலில் வெட்டி விளக்கேற்றுவது சரியும் அல்ல. அந்த எலுமிச்சம்பழத்தை தீயில் பொசுக்குதல் என்பது நல்ல பலன்களை கொடுக்காது. விளக்கு என்பது ஏற்றப்படவும் விதிமுறை உண்டு. தெய்வத்துக்கு ஏற்றப்படும் விளக்கு பஞ்சபூத தத்துவமாக இருத்தல் நன்று. அதற்காகத்தான் மண் விளக்கு பயன்படுத்த வேண்டும் என்று சொல்வாங்க. மண், நீர், நெருப்பு, காற்று, வெளி என எல்லாமும் கலந்த விளக்கு மண் அகல் விளக்கு. அந்த மண் அகல் விளக்குல நெய், விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய் ஏற்றி வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. சிவனுக்கு என்றால் இலுப்பை எண்ணெய் தாண்டி வேறு எண்ணெய்கள் நல்ல பலனை தராது. அப்படியே விளக்கின் திரியிலும் வெண்மை நிறம் அல்லது மஞ்சள் பூசப்பட்ட வெண்திரிகள் தவிர வேறு திரிகள் போடுவது இல்லை. இங்கு மண் விளக்கு முக்கியம், சரியான எண்ணெய் முக்கியம். அதைவிட முக்கியம் குறித்த நேரத்தில் நம் பூஜைகள் வழிபாடுகள் செய்வது. ஒரு வழிபாட்டில் நேரம் மிக சரியானதாக அமையல் வேண்டும். யூதர்கள், இஸ்லாமியர்கள் இந்த சரியான காலத்தினை தவறவிட மாட்டார்கள். இந்துக்களிடம் கொஞ்சம் அஜாக்கிரதை உண்டு. மிக சரியான நேரத்தில் விதிக்கப்பட்ட காலத்தில் வழிபடுதல் ரொம்ப அவசியம். கோவில்களுக்கு செல்லும் பொழுது செவ்வரளி பூக்கள் கொண்டு ஒரே ஒரு தீபம் ஏற்றி பின் அடிப்பிரதட்சணம் செய்தல் ரொம்ப ரொம்ப நன்று. ஆம், அடிப்பிரதட்சணம் என்பது சக்தி வாய்ந்தது. அம்மன் சன்னதியினை சுற்றி அடிமேல் அடி வைத்து நடக்கும் பொழுது அது ஒரு யோகமாகின்றது. மெல்ல அடி வைத்து நடக்கும் பொழுது சிந்தையும் மனமும் உடலும் ஒரு புள்ளிக்குள் வரும். இது நல்ல பலன்களை தரும். அப்படியே பெண்கள் கால் மடக்கி குனிந்து முன்னந்தலை தரையில் படும்படி வணங்குதல் ரொம்ப நன்று. அதன் பின் வழிபடுதல் கூடுதல் நன்மையை கொடுக்கும். இப்படியான முறையில் வழிபட்டால் போதும். எலுமிச்சங்கனியை பொசுக்குவது நல்ல பலனை தராது. எலுமிச்சையில் விளக்கு எரிக்க கூடாது, தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதன் சாற்றில் எலுமிச்சை சாதம் நெய்வேத்தியமாக கடவுளுக்கு படைத்து அங்கு வரும் பக்தர்களுக்கு கொடுக்கலாம். அங்கீகரிக்கப்பட்ட உலோகங்கள் அப்படின்னு சொன்னா மண் அகல் விளக்கு தவிர வேறு விளக்குகள் கோவிலில் ஏற்ற அனுமதி கிடையாது. ராகு காலத்துல துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சம்பழம் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது ரொம்ப தவறான விஷயம். எலுமிச்சம்பழத்தை எரிப்பதற்கு பதிலாக எலுமிச்சம்பழ மாலையை துர்க்கை அம்மனுக்கு சாற்றி நெய் விளக்கோ அல்லது நல்லெண்ணெய் விளக்கோ ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். உங்களால் முடிந்தால்
எலுமிச்சை சாதம் நெய்வேத்தியமாக படைத்து அங்கு வரும் பக்தர்களுக்கு நீங்க கொடுக்கலாம். துர்க்கை அம்மனுக்கு இதுதான் ஆகம விதி சொல்லும் வழிபாட்டு முறை. இது சக்தி மிக்கது. எலுமிச்சையில் விளக்கேற்றுதல் நம் மரபு அல்ல. அது தவிர்க்க வேண்டிய விஷயம். நல்ல பலனையும் தராது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பதிவில் எலுமிச்சம்பழம் தீபம் ஏற்றலாமா ஏற்றக்கூடாதா என்பதை நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்த்தாச்சு. உங்களுக்கு ராகு காலத்தில் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்ய போறீங்க அப்படின்னா எலுமிச்சம்பழம் மாலையை துர்க்கை அம்மனுக்கு போய் சாட்டலாம், அல்லது எலுமிச்சம்பழம் சாதம் செய்து கொண்டு அங்கு வரும் பக்தர்களுக்கு கொடுக்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.